சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். மார்ச் 17ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் பொய்கை மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு கன்று ஒரு மாடு சூப்பராக இருக்குது. எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. ஒரு சூப்பரான ஒரு கன்று ஒரு பசு. இது கன்று போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா? 20 நாள் ஐயா. 20 நாள் ஆகுது. பொட்டை கன்று. இங்கே பாருங்க, ஒரு பொட்டை கன்று ஒரு 10 நாள் ஆகுது கன்று போட்டு. இது மாடு. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? இது தலைச்சம் ஈத்து. தலைச்சி முதல் கன்று. 4 பல்லு. 4 பல்லு. காம்பெல்லாம் நல்லா அமைப்பு. காம்பு ஆகிட்டு நல்லா ஆகிட்டு. ஓகே. நீங்கள் வீட்டிலே வளர்த்ததா? ஆமாம், வீட்டு வளர்த்தது தான். ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா? நான் கண்ணமங்கலம் பக்கம். கண்ணமங்கலம் பக்கம் எடுத்து வந்துருக்காங்க. தலைச்சங்கண்ணுங்க. ஒரு 10 நாள் ஆகுது கன்று போட்டு. பொட்டை கன்று. 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குதுண்ணா? 9 லிட்டர் இருக்கும். 9 லிட்டர் 2 வேலை சேர்த்து. விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 35 சொல்லிக்கிறேன். 35,000 சொல்கிறாரு. அண்ணா 35 இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. 30 விட்டு கேட்குறாங்க, ஆகாதுன்ட்டேன். அப்படிங்களா? 30 விட்டு கேட்குறாங்க. 30க்கு மேலே பேசலாம். கண்ணே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கமலம் மாடு தான். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கமலம் மாடு வீடியோ எடுத்து பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கமலம் மாடு. அந்த பக்கம் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தோம்னா அந்த சைடெல்லாம் சென மாடு இருக்கும். இந்த சைடெல்லாம் கமலம் மாடு. இது பாருங்கள், கண்ணு இப்போ தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ஆகிருக்கும். எவ்வளோ வேலை சொல்கிறாருன்னு கேட்கலாம். பிரதர் வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊருங்க? விஜய். திருவண்ணாமலை. திருவண்ணாமலைலேருந்து வரீங்க. ஒரு மாடு. இது கன்று எப்போ போட்டது? கன்று 10 நாள் ஆகுதுண்ணா. 10 நாள் ஆகுது. கன்று போட்டு 10 நாள் ஆகுது. சேங்கண்ணா பொட்டு கண்ணா? பொட்டை கண்ணு. 10 நாள் ஆகுது கன்று போட்டு. எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா அது? 2வது கண்ணு. 2வது ஈத்து கண்ணு. நல்ல அமைப்பாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு. நான் 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? 10 லிட்டருக்குண்ணா. 10 லிட்டர் கொடுக்குது. 2 வேலை சேர்த்து 10 லிட்டர் பால் கொடுக்குது. என்ன ரகம் மாடுண்ணா இது? காங்கேயம் டைப்ண்ணா. ஓகே. காம்பெல்லாம் கூட நல்லா இருக்குங்க அமைப்பா. ஒரு அடி கொண்டு 10 லிட்டர் கொடுக்குன்னு சொல்கிறாரு. 2வது ஈத்து கண்ணு. அண்ணா எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 53 ரூபா சொன்னேன். 53 ரூபா. 53,000 சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தருவீங்க? ஒரு 45 ரூபா தான் கொடுத்துருங்க. 45 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். ஆமாம். நீங்கள் வியாபாரி விவசாயிங்களா? வியாபாரி தான். நன்றிண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் உங்கள் பேர் எந்த ஊருங்க? ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம். நான் ஒரு மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. இது தலைச்சங்கண்ணா? தலைச்சங்கண்ணு போட போது. என்னங்க? நல்ல அமைப்பு சூப்பராக இருக்கு. பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. தலைச்சங்கண்ணு. பிஸ்கெட் கலரு. பிஸ்கெட் கலர். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 1,10,000 சொல்கிறேன். ஒய்யோடா. மாடு சைஸ் பாருங்க. 1,10,000. அப்படி அப்புறமாட்டி எங்களை திட்டக்கூடாதுன்னா இப்போ அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நான் வீடியோ எடுக்கிறேன். நான் உடச்சி சொல்லுங்கண்ணா. பொருள் நல்ல பொருள்ண்ணா. பொருள் நல்ல பொருள் தானா? கொஞ்சம் இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. உடச்சி ஃபைனலாக சொல்லுங்கண்ணா. எவ்வளோ தருவீங்க? சரி, 1 லட்ச ரூபாய் தான் கொடுப்பா. 1 லட்ச ரூபாய் தான் கொடுப்பா. 1 லட்சம் ஒன்று உடைக்க மாட்டீங்களா? உடைக்க மாட்டேன். ஒன்று உடைக்க மாட்டாராங்க. வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் மாடு. ஆனால் இன்னும் ஒரு 75-80னா கூட ஓகே. 1 ரூபா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வியாபாரம் விவசாயம்ண்ணா? விவசாயம். மாடு நல்லா இருக்கு, குறை சொல்ல முடியாது. தோராயமாக எத்தனை லிட்டருக்கு கொடுக்கணும் பால்? 2 வேலையும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். 20 லிட்டருக்கு மேலே. தலைச்சங்கன்னு 20 லிட்டருக்கு மேலே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊருங்க? தண்டபாணி. மகாதேவர் மலை. நம்ம ஊர் பக்கம் தான். அண்ணா இது தலைச்சங்கண்ணா? தலைச்ச முதல்ல 4 பல்லு. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா?
72,000 சொல்கிறேன். 72,000 சொல்கிறீங்க. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? 13 லிட்டருக்கு இது 3 நாள் தான் குட்டி போட்டு. அப்படியா? குட்டி வந்து சேங்க என்ன பொட்டு கண்ணா? பட்டுக்குட்டி. எங்கண்ணா இருக்குது கண்ணு? இருக்கு, அங்கே இருக்குது. ஓகே. குட்டியோட சேர்த்து கண்ணோட சேர்த்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா, எவ்வளோ தருவீங்க? 65 கேட்குறாங்க, கொடுக்கல. 65 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் தருவீங்க? ஒரு 7 ரூபாய் 7,000 தான் கொடுத்துருவேன். ஓகே. 67,000. ஒரு 70,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. 3 நாள் ஆகுது கண்ணு போட்டு. பொட்டை கண்ணு போட்டிருக்கு. எவ்வளோ பால் கொடுக்க சொன்னீங்கன்னா? 12 லிட்டர் தரும் 2 வேளை சேர்த்து. இங்கே 65 வரையும் கேட்குறாங்களா சந்தையில்? அதோட கண்ணு இதுதான். நல்ல கண்ணு, 10. சூப்பராக இருக்குது கண்ணு. சுத்தமாக இது நல்லா இருக்கு. சந்தையில் 65 வரையும் கேட்டிருக்காங்க. நன்றிண்ணா. வியாபாரம் மாடு 42,000 சொல்றாரு. 4 பல்லு கமலம் மாடு, கண்ணு மாடு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? 1 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குங்க? 2 வேளை சேர்த்து 9 லிட்டர் பால் கொடுக்குதான். எவ்வளோ விலை சொல்கிறீங்கம்மா? 42,000 சொல்கிறாருங்க இந்த கண்ணு மாடு. இந்த பால் மாடு, கமலம் மாடு எல்லாமே இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் கமலம் மாடு, பால் மாடு வீடியோ பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு செய்வோம். இந்த இடத்துல அதிகமாக வீடியோ எடுக்க மாட்டோம். இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்கும், வியாபாரம் ஆகிட்டே இருக்கும். சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வியாபாரத்திலே கவனமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதுக்காக நம்ம வந்து பதிவு செய்கிறோம். இந்த மாடு எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்கலாம். வணக்கம்ண்ணா. நம்மளது எந்த ஊருங்க? பேர் கோகுல்ண்ணா. வேலூர் கோகுல். இது ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து கமல மாடா இல்லை பால் மாடுங்க? கமலண்ணா, கைப்பால். ஓகே. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆயிருக்கும்? கண்ணுலாம் தெரியலண்ணா, வாங்கி வந்த மாடு தான். அப்படிங்களா? ஓகே. எவ்வளோ பால் கொடுக்கும் 2 வேளை சேர்த்து? 7 லிட்டர் தான் 2 வேளைக்கும். காலைல 4, சாயங்காலம் 3, 7 லிட்டரு. ஓகே. எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டுருக்கோம்? தலைச்சண்ணா, ஃபர்ஸ்ட் கண்ணு. தலைச்ச கண்ணு தான். 6 பல்லு. ஓகே. எவ்வளோ ரூபாய் சொல்கிறீங்க அமௌண்ட்டு? 36 ரூபாய் சொல்கிறேன். 36,000 சொல்கிறாருங்க. 36,000. 2 வேளை சேர்த்து எவ்வளோ கொடுக்குன்னு சொன்னீங்க? 7 லிட்டர்ண்ணா. 7 லிட்டர் 2 வேளை சேர்த்து. தலைச்ச கண்ணு. என்ன ராகம் மாடுங்க ஐயா? சிவாஜி HF. நல்ல மாடு சொல்கிறாரு. என்ன இன்னொரு விலை, இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. 30 ரூபா தான் கொடுக்கணும்ண்ணா. 30 ரூபா ஃபைனல் பண்ணலாம். 30,000 ரூபா வந்து ஃபைனல் பண்ணுறாருங்க. 35 சொன்னார், அப்புறம் 30 வந்து ஃபைனல் பண்ணுறாரு. நன்றிம்மா. அண்ணா இது என்ன ரகம் மாடுண்ணா? ரகம் வந்து கீர் கிராஸ்ன்றாங்க. இது எத்தனாவது? இது பால் மாடாண்ணா? இது பால் மாடு, கண்ணு மாடு.
கண்ணு மாடு. பால் மாடு கண்ணு மாடு எல்லாம் ஒன்று தானா? பால் மாடு கண்ணு மாடுன்றது வேற, பால் மாடுன்றது வேற. அப்படியா, என்ன வித்தியாசம்னா? குட்டி இல்லாதது பால் மாடு, கண்ணு மாடு. குட்டி இது கண்ணு மாடு. அதாவது இந்த கமலம்ன்றாங்களா? அதுவா? அதான் பால் மாடு. ஓ, இதுனா இந்த மாடு? இது கண்ணு மாடு. இது கண்ணு மாடு. இது கண்ணு குட்டி இருக்கு. எதுனா இந்த கண்ணா? இதா? ஓ, இதுதான். இது பொட்டை கண்ணா சேங்கண்ணா? அது பொட்டை கண்ணுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆயிருக்குண்ணா? 1.5 மாதம் ஆயிருக்கு. ஒரு 1.5 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. இதுதான். 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? 2 வேளை காலையில் ஒரு 5 சாயங்காலம் 9 பால். மடி எல்லாமே நல்லா தரமாக இருக்குண்ணா. இதுக்கு எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? இது 2வது ஈத்து. 2வது ஈத்து கண்ணு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? இது 65 சொல்கிறேன். 55 தான் கொடுக்குது. நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இது எல்லாமே அவரோட தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா, சொல்லுண்ணா. நான் தரமாக இருக்குது மாடு. இது என்ன ரகம் மாடுண்ணா? கிராஸ்ண்ணா. நான் எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா போட்டிருக்கு? 2வது ஈத்துண்ணா. 2வது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. ஓகே. பல்லுண்ணா? பல்லெல்லாம் வந்த மாடு. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? 10 லிட்டருக்கு மேலே. 10 லிட்டருக்கு மேலே தான் கொடுக்கும். 2 வேளை சேர்த்து. இது எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 70 ரூபா சொல்லிக்கிறேண்ணா. ஃபைனலாக 65 ரூபா வந்தால் 65,000 ஃபைனல் பண்ணுறாரு. 70 சொன்னார், 65 ஃபைனல் பண்ணுறாருங்க. ஆனால் எந்த மாடுண்ணா அது? அது பாருண்ணா. இதை ஊர் பாருண்ணா. இது எந்த ஊர் மாடுண்ணா? இதெல்லாம் ஆந்திராங்கலேருந்து வாங்கிட்டு வர்றது. நம்பூருக்கெல்லாம் தகுமாண்ணா? நம்பூருக்கெல்லாம் தகும் இதெல்லாம். காம்பு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா. இது எத்தனாவது கண்ணு போட்டிருக்குண்ணா? இது 2வது கண்ணு மாடு. 2வது ஈத்து கண்ணு போட்டிருக்குங்க. பொட்டை கண்ணு. கண்ணோட சேர்த்து தான் தர போறீங்க? ஆமாம், கண்ணோட சேர்த்து. ஆமாம். 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணுன்றீங்கன்னா? இது ஒரு 12 லிட்டர் வரும்ண்ணா. 12 லிட்டர் 2 வேளை சேர்த்து, கண்ணோட சேர்த்து தான். இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 70 ரூபா சொல்லிக்கிறேண்ணா. 70,000 சொல்லி 60 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்து. 60 மேலே வந்தால் தருவார். 60 உடைக்க மாட்டீங்க? இல்லை, 60க்கு மேலே வந்தால் கொடுக்குறாருங்க. நல்ல கட்டுத்தடிகள் நல்லா தாங்கும். நல்லா தான் இருக்குது மாடு. ஆந்திரா மாடு தான். ஆந்திரா நம்ம பக்கத்து ஊர் மாடு தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் 1 லிட்டர் பால் எவ்வளோ நீங்கள் தரீங்க? 1 லிட்டர் பால் 50 ரூபாண்ணா. 50 ரூபா. ஓகே, நன்றிண்ணா. வண்டி போன வாரம் பாகுபலி மாடு மாதிரி இருக்கு பார்க்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா தரமாக பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. என்ன மாடுண்ணா இது? பாகுபலி மாடு. பாகுபலி மாடுன்னு சொல்லுவாங்க. அண்ணா அது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்குண்ணா? நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குதுண்ணா மாடு? இது 8.5. அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. ஓகே. இது எந்த ஊர் மாடுண்ணா? ஆற்காடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. ஓகே. அண்ணா டிகிரி எப்படின்னா வரும் பால்? இது நம்ம அப்படியா? 2 வேளை சேர்த்து எவ்வளோ கொடுக்குன்னு சொன்னீங்க பால்? காம்பு எல்லாமே நல்லா இருக்குது. எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா அது? 3வது ஈத்து. என்ன சேங்கண்ணா பொட்டை கண்ணா? கண்ணு சேங்கண்ணு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? ஃபைனல் ப்ரைஸு? பல்லுண்ணா? அரைக்கடை. நன்றி நன்றிண்ணா. $65,000 சொல்கிறாரு. அண்ணா இது கமல மாடா பால் மாடாண்ணா? இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? 1.5 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. இப்போ மாடு மட்டும் சேல் பண்ணீங்களா கண்ணோட சேர்த்தண்ணா? கண்ணோட சேர்த்து தான். கண்ணோட சேர்த்து 65 சொல்கிறீங்க.
நான் 2 வேளைக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும்? 15 லிட்டர் வரும்னு சொல்கிறார் 2 வேளை சேர்த்து. நான் 65 விட்டு சொல்லுங்கண்ணா. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 60 உடைப்பீங்களா? 60 வந்தால் தருவீங்க. 60,000 வந்தால் கொடுக்குறாராம். ஏன் மாடு வாங்கி போல எல்லாமே தரமாக இருக்குது பாருங்கள். என்ன ரகம் மாடு என்ன டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாடு நான் அது ஜெர்சி கிராஸுங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கு. சென்னையிலேருந்து சென்னைக்காரர் தான் எடுத்து வந்துருக்காங்க. விலை கேட்க முடியலைங்க. அவர் விலை சொல்லலை, விருப்பம் இல்லைன்ட்டாரு. இவருக்கு ஒரு கனிக்குட்டி கூட செட் ஆகலாமா? ஆண்டவர் கனிக்குட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சட்ராமல்லிருந்து வரமா பெரிய வியாபாரி. முட்டுக்கு சென்றாமல்லி. ஆனா இவர் ராசியான்னு தெரியல. இவர் புடிக்கிற கணிவிட்டுலாம் ஆன் பண்ணிக்கலாம். இவர் புடிக்கிற கணிவிட்டுலாம் இறந்துது. 1 10 சாப்பீஸ்க்கும் இதுக்கும் போடுறாங்க. ஆனா மனுஷன் வந்து வளர்த்து குமார் உண்ணும் இல்லப்பா அதை பிழைக்கலாம்னு ஆசைப்படுறாரு. எவ்வளவு எட்டினாலும் எட்ட மாட்டேன்னு போவோம். அதுக்கு மேல வந்து மாமன் பேசுறாரு. பல்லு கொஞ்சம் ஓடைக்கிறதுனால அது போயிடுது. சரிங்களா? சரி. பிலிப் பார்த்தீங்கன்னா நாலு நல்லா பண்ணுவீங்கன்னா இந்த வயசுல கூட கொஞ்சம் இது பண்ணுது. எப்போ பார்க்கலாம்? இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? அது 2வது ஈத்து கண்ணு. 52,000 சொல்கிறாரு விலை. 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? அது 2 வேளை சேர்த்து 9 லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது கண்ணோட சேர்த்து சேல் பண்ண போகிறாங்களா? கண்ணோட சேர்த்து தான் சேல் பண்ண போகிறாங்க. விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 52 சொல்கிறாரு. ஃபைனல் பண்ணால் எவ்வளோ பண்ணுவார்? 48 ரூபா வந்து தராராம். 48,000 சொல்கிறாரு. இந்த மாடு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? இது இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 55,000. கண்ணு தவறிடுச்சான். கண்ணுக்குட்டி வந்து தவறிடுச்சான். நான் ஃபைனல் எவ்வளோ தருவீங்க லாஸ்ட்டா? எவ்வளோ சார் சொன்னது? ஓகே. ஃபைனல் 55,000. சரி சரி, ஃபோன் பண்ணியா? 40,000 கண்ணோட சேர்த்து. எத்தனாவது கண்ணு அது? 2வது ஈத்து கண்ணு. எவ்வளோ பால் கொடுக்கும் ஐயா? அது 2 வேளை சேர்த்து 7 லிட்டர் பால் கொடுக்குது. 40,000 சொல்கிறீங்க. ஃபைனலாக எவ்வளோக்குண்ணா தருவீங்க? லாஸ்ட் எவ்வளோக்கு தருவீங்க? லாஸ்ட்டாக ஒரு 37 வந்து 37,000க்கு ஃபைனல் பண்ணுறாரு.
மாடு வச்சு நல்லா போட்டு சொல்லுறாரா பாட்டு எல்லாம் முதல்ல கட்டாங்க வண்டி மாடு சூப்பராக இருக்கு பாருங்க. எந்த ஊர் மாடுனா அது? ஆந்திரா. எவ்வளோ விலை சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமாண்ணா? கொடுத்துட்டீங்க. எவ்வளோ கொடுத்தீங்கண்ணா? 70,000 ஒரு மாடு. ஒரு மாடு 70,000. 140 ஜோடி. ஜோடி 140 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வண்டி மாடு. ஒன்று 40க்கு வாங்கிட்டாங்க. இது வியாபார விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. மாடு வாங்கிட்டீங்களா? என்ன மாடு வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு என்னண்ணா வாங்கினீங்க? பசு மாடு வாங்கினீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கம்பத்துலேருந்து வரோம். கம்பம். தேனி கம்பம். ஓ, தேனி கம்பத்துலேருந்து வந்திருக்குறாங்க. பொய்கை சந்தைக்கு எவ்வளோ நல்லா வரீங்கண்ணா? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரோம். 10 வருஷமாக வரீங்க. ஓ, எத்தனை மாடு வாங்கினீங்க? இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ண வந்து இருக்கீங்க. சேல் பண்ணிட்டீங்களா இல்லை வாங்கினீங்களா? வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்களா? நெய் 55 மாடு வாங்கியிருக்கோம். 55 மாடு வாங்கியிருக்கீங்க. ஓ, எல்லாமே பால் மாடா இல்லை எப்படின்னா? காளை மாடு எல்லாம் கலந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. தேனி கம்பம்லேருந்து வந்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு மட்டும் 50 மாடு வாங்கியிருக்காராம். पूरे व्यापारी आगे हैं ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி சுற்றி பார்த்துடலாம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லேட்டாக வந்தோம் நம்ம. வாங்கிட்டீங்களா மாடு? இது எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 14,000க்கு. 14,000க்கு வாங்கியிருக்காருங்க. 14,000க்கு வாங்கியிருக்காரு. ஓகே. ஓகேவா? கன்று பாருங்க. எருது கட்டு மாடு, ரேஸ் மாடு கன்று நிறையா வந்திருக்கு. இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா எருது கட்டு ரேஸுக்கு விடுவாங்க. எடுத்துக்கலாம். ஓகே, சரி பார்க்கலாம். அது
43,000 சொல்கிறீங்க ஜோடி. எவ்வளோக்கு கொடுப்பீங்கண்ணா ஃபைனலாக? 41 வந்தா கொடுப்பேன். 41,000 வந்து தராரு ஜோடி. எங்கள் ஆறுமுக மாமா பாரு, எல்லா வேலையும் செய்வாங்க. அவன் ஆட்டோ ஓட்டுவான், ஆட்டோ ஓட்டிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறான். எப்போ வந்தா? சூப்பராக இருக்குது அமைப்பெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நான் எங்கள் ஆர்னிண்ணா. ஆரணிலேருந்து வரீங்க. அது ஜோடி எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இது ஏறு மாடா வண்டி மாடுங்களாண்ணா? ரெண்டும் போகுது. ஏறுக்கும் போது வண்டிக்கும் போகுது. ஏருக்கும் பழகிருக்கு, வண்டிக்கும் பழகிருக்கு. ஆனால் பல்லுண்ணா இது கடை போட்டு கடை முளைப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. கடை முளைப்பு எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? நான் 10,000 ஒன்று 5,000 கொடுங்கண்ணா. 1,500 சொல்கிறோம். 1,500 சொல்கிறாரு. 1 ஃபைனல் பண்ணலாமே. அதே அது ரைட், இது லெஃப்ட், இதே தான் ஜோடி. ஒரு மூமெண்ட் காட்டுறீங்களா? நடக்குமா? ஒன்று 5 சொல்கிறாரு. ஏய் போட அப்படியே முன்னே. வண்டிக்கும் பழகிருக்கு, ஏருக்கும் பழகிருக்கு. நம்ம பக்கத்து ஊர் மாடு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மேப்புக்கெல்லாம். ஆனால் ஃபைனல்னா இன்னொரு ரேட் சொல்ல முடியுமா? ஃபைனல் 95,000 வந்தால் கொடுத்துருவோம். அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி. இது வாங்கிட்டீங்களாம்மா? அதே மாடு எவ்வளோக்கு வாங்கினீங்க? 56. 66. 66க்கு வாங்கியிருக்காங்க. 66,000க்கு வாங்கினாங்களாம். தலைச்சுங்க. அதெல்லாம் என்ன சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுவேன். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 1,10 சொல்லிங்கண்ணா. 1,10. ஆ ஓகே. நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி. எவ்வளோ வந்து தருவீங்கண்ணா ஃபைனலாக?
97 வந்தால் கொடுத்துருண்ணா. 97 ஃபைனல் பண்ணுறாரு. 4 பல்லு கிடையாது. 4 பல்லு 97 ஃபைனல். சூப்பராக இருக்கு மாடு. கலெக்ஷன் கண்ணு. எவ்வளோ சொல்கிறீங்க வேலை? 75 75. 1,05,000 சொல்கிறாங்க. ஒரு 80 வந்தால் தருவாங்களாம். 75-80 வந்தால் தருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரு எந்த ஊருங்க? குணத்தூர் நாரணி குன்னத்தூர் ஆரணி பக்கம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஓகே. 1,05,000 சொல்கிறாங்க. ஒரு 85 வந்தால் ஃபைனல் பண்ணலாம் அப்படின்றாங்க. மாற்ற வைக்கணும்.